விளைவிக்கிற காய்கறி எல்லாம் வந்து மார்க்கெட்டுக்கு தான் கொண்டுக்கிட்டு போகிறோம். அங்கே வந்து ஒரு கூடை வெண்டைக்காய் வந்து இரநூறுவா விற்கிது. ஆனால் நாங்கள் மட்டும் நூறுரூவா தான் வாங்குறாங்க. யாரும் வாங்க மாட்டேன்றாங்க அந்த வெள்ளை வெண்டைக்காயை. சரி, அது நூறுரூவா போடுறோமே அப்படின்ட்டு வந்து நம்ம கூலி ஆட்களுக்கு வந்து பாதி விலை வாங்கி நான் நூறுரூவா போட்டேன்னா வாங்கிட்டு போயிடுவாங்களா? அவங்களுக்கு முழு கூலி வாங்கிட்டு போயிடுறாங்க. ரெண்டாவது மருந்து கடையில் தான் போயிட்டு வெண்டை செடியெல்லாம் விதை இப்படி போயிடுச்சு பாதி விலைக்கு கொண்டு கொடுப்பாங்களே, எல்லாமே அவங்கவுங்க விற்கிற விலைக்கு விற்றுட்டு போயிடுறாங்க. இதில் வந்து நாங்கள் தான் வந்து விவசாயி மட்டும்தான் அந்த நஷ்டப்பட்டாலும் வந்து மேலே மேலே நஷ்டப்படுத்திக்கினே தான் இருக்கிறாங்க. அதனால் உழுதும் போட முடியாது, இல்லை வேறு வேலையும் செய்ய முடியாது. அத்தையே வச்சுக்கிட்டு இது மாதிரியான நஷ்டத்தை எதிர்நோக்கின்னு தான் இருக்கோம். ஆனால் இந்த இன்னொரு 2 மாதம் போச்சுன்னா மழை காலம் வந்துட போகுது. மழை வந்தோன்னா தண்ணி வந்து பிடிச்சிடும். அது தண்ணி போகிற வடிகால் வழியெல்லாம் கூட வீடுங்க கட்டிட்டு அதெல்லாம் அடிச்சிட்டாங்க. தண்ணி போகாத கழனி மேலே வந்து அமைக்குது. அது ஒரு நஷ்டம் வந்து மேலே மேலே வந்து இது பண்ணுது.